الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا مرضت فهو يشفين. وقال النبي صلى الله عليه وسلم: المسلم للمسلم ست: إذا عطش فحمد الله وإذا مرض فعوده. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான நண்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து இந்த உலகத்திலே அல்லாஹ் எமக்கு சில வணக்க வழிபாடுகளை தந்திருக்கின்றான். அந்த வணக்க வழிபாடுகளை இரண்டாக பிரிக்கலாம்: ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாத். மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள், மனிதன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். ஹுகூகுல்லா என்றால் மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள். ஹுகூகுல் இபாத் என்றால் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்பதாக இரண்டு வாயாக பிரித்து நோக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் தொழுவது, நோன்பு பிடிப்பது, திக்ரு செய்வது, அதே போன்று ஜக்காத் கொடுப்பது, சதகாக்களை கொடுப்பது, இது மட்டுமல்ல இபாதத். அதே போல மனிதனுக்கு செய்யக்கூடிய இபாதத் இருக்கின்றது. நாங்கள் ஒரு மனிதனை கண்டால், ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி சித்துன். ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை 6 என்றும் வருகின்றது. ஒரு மனிதன் இன்னும் பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை 5 என்றும் வருகின்றது. முதலாவது, இதா அத்தஷ ஃபஹமிதல்லாஹ். அந்த மனிதன் தும்மினால் அவன் பதில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வான். அதனை கேட்கக்கூடிய மனிதன் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்வது அவன் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை. அதே போன்று வஇதா மாத ஃபத்தபிஉஹு. ஒரு மனிதன் மௌத்தாகினால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை பின்தொடர்ந்து செல்வது அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக, சுன்னத்தான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: வைதா மரித. அவன் நோயாளியாகிவிட்டால், எங்கள ஒரு அடியான், எங்களோட ஒரு சகோதரன் நோயாளியாகிவிட்டால், ஃபஅதுஹு. அவனை சென்று பாருங்கள், அவனை நோய் விசாரியுங்கள் என்பதாக. நோய் விசாரிப்பது ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நோயாளி எங்களுக்கு சந்திக்க கிடைத்து விட்டதா, நோயாளியை சென்று பார்க்க கிடைத்து விட்டதா, நாங்கள் அதனை ஒரு பாக்கியமாக நினைக்க வேண்டும். நாங்கள் அதனை ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. நாங்கள் அதனை பாக்கியமாக நினைத்து அந்த விடயத்திலே, நாங்கள் நோயாளியுடைய விடயத்திலே நாங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும். நோயாளிகள் இருந்து விட்டால், எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய குடும்பத்தில் நோயாளிகள் இருந்தால் அவர்களை கட்டாயம் சென்று பார்ப்பது நாங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸபஇன். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு 7 விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். வனஹானா அன் ஸபஇன். செய்ய வேண்டாம் என்று 7 விடயங்களை எங்களை விட்டு தடுத்தார்கள் என்று சொன்னார்கள். அதுல எல்லா விடயங்களையும் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்பதன் காரணமாக என்னுடைய தலைப்பிலே நான் பேசிக்கொண்டு போகின்றேன். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும்படி ஏவிய விடயங்களில் ஒன்றுதான் இயாதத்துல் மரீல், நோயாளியை நோய் விசாரிப்பது என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நோயாளியை நோய் விசாரிப்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இபாதாவாக, முக்கியமான ஒரு சுன்னத்தான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் இஸ்லாம் நோயாளிகளை சென்று பார்க்கும்படி, நோயாளிகளை நலன் விசாரிக்கும்படி, நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறும்படி, நோயாளிகளுக்கு நல்ல விடயங்களை சொல்லும்படி இஸ்லாம் எம்மை பார்த்து வலியுறுத்துகின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்:
ஃபகுஃபுல் ஆனி, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். வஅஜீபுத்தாஇ, உங்களை ஒருவன் சாப்பாட்டுக்கு அழைத்தால், உங்களை ஒருவன் விருந்தோம்பலுக்கு அழைத்தால் நீங்கள் அவனுக்கு விடை கொடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, வஊதுல் மரீல், நீங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதன் காரணமாக எவ்வளவு சிறப்புகள் கொட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தருகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் காலையில மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் உதுவத்தன் இல்லா ஸல்லா அலைஹி 70 மலக் ஹத்தா யம்சி, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க செல்கின்றாரா, அவர் மாலையாகின்ற வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்கு துஆவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வைன் ஆதபு அஷியத்தன், மாலையிலே ஒரு மனிதர் ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க போகின்றாரா, அவருக்காக வேண்டி காலையாகின்ற வரைக்கும் 70,000 மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள், துஆவிலே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று இவ்வளவு நல்ல ஒரு விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் ஒரு சிறிய ஒரு விடயத்தை தான் செய்ய போகின்றோம். ஊரில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை சென்று ஹாஸ்பிட்டலில் பார்ப்பதற்கு செல்ல போகின்றோம். அல்லது வீட்டிலே ஒரு நோயாளி இருக்கின்றார், அவரை நோய் விசாரிக்க செல்ல போகின்றோம். எந்த அளவுக்கு சிறப்பு என்றால் 70,000 மலாயிக்காமார்கள், ஒருவர் இருவர் அல்ல, 70,000 மலாயிக்காமார்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு சகோதரர்களே, யார் நோயாளி நலன் விசாரிக்க செல்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அந்த மலாயிக்காமார்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இந்த அடியான், இன்ன பிற அடியான் இந்த நோயாளி நலன் விசாரிக்க வரப்போகின்றான், அவனுக்காக வேண்டி நான் துஆ செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள், அந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய துஆ இருந்து கொண்டிருக்கின்றது நோயாளிகளை நலன் விசாரிப்பவர்களுக்காக வேண்டி. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த நன்மையை அடையக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு என்றால், இந்த விடயங்களில் கரிசனையாக இருந்தார்கள், கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் பணம் இருக்கல்ல, ஆரம்பத்தில் லக்ஸரியஸ் வெஹிக்கிள் இருக்கல்ல, மோட்டார் சைக்கிள், 3 வீல், வேன், கார் ஒன்றுமே இருக்கல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பத்தில் மிதிவண்டி மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது அந்த மிதிவண்டி மட்டும்தான் இருந்துச்சு. என்ன செய்வார்கள், நோயாளிகளை நலன் விசாரிப்பதற்கு தவறவில்லை அவர்கள். அதே போன்று நல்ல விடயங்களில் கலந்து கொள்வதற்கு தவறவில்லை. ஆனால் அல்லாஹ் எல்லா சொகுசுகளையும், அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் தந்திருக்கின்றான். மோட்டார் சைக்கிள் வேண்டுமா, அதே போன்று 3 வீல் வேணுமா, வேன் வேணுமா, காசு பணம் வேணுமா, சொத்து செல்வம் வேண்டுமா, எல்லாமே தந்திருக்கின்றான். ஆனால் ஒரு நாள் ஒதுக்கி வைத்தியசாலைக்கு சென்று நோயாளியை பார்த்து வருவதற்கு இடம் கொடுக்காது, இடம் இல்லை, நேரம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் எங்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் தெரியாத நல்ல முறையில், ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், இவ்வாறான விடயங்களை அவருடைய காலங்களை நேரங்களை ஈடுபடுத்தினார்கள். சகோதரிகளே, அதை போன்று நாங்களும் என்ன செய்ய வேண்டும், சென்ற காலங்களை மறந்து விடுவோம். இதன் பிறகு வரக்கூடிய காலத்திலேயாவது நாங்கள் அந்த நோயாளிகளுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
நோயாளிகள் எங்களுடைய கிராமத்தில் இருந்து விட்டால், எங்களுடைய குடும்பத்தில் இருந்து விட்டால், நோயாளியாக ஆகிவிட்டால் நாங்கள் அவனை கட்டாயம் சென்று பார்க்க வேண்டும், அவனுடைய நோயை விசாரிக்க வேண்டும், அவனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், அவனோடு பக்க பலமாக இருக்க வேண்டும். அவரை தனியே விட்டு விட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே, நோயின் மூலமாக கவலைப்படுவது ஒன்று, தனிமையின் மூலமாக கவலைப்படுவது ஒன்று. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை தனிமையில் விடாமல் அவரை அடிக்கடி சென்று நாங்கள் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும், நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டும். நோயில இருந்து நீங்கள் இவ்வாறான விடயங்களை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இதனை ஒரு பாக்கியமாக நினைத்து நீங்கள் இந்த நோயை பயன்படுத்தி நல்ல விடயங்களின் பக்கம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் அவருக்கு நல்ல விடயங்களை காட்ட வேண்டும், நல்ல வழியை காட்ட வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆத வரீலன் அவ் ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ், எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்றாரோ, ஒரு சகோதரரை சந்திக்க செல்கின்றாரோ, நாதாவும் முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கின்றாரோ, அழைப்பாளர் வருகின்றார், வந்து அந்திவுத்த வதாப மம்சாக்க வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் மனமாகி விட்டீர்கள், வதாப மம்சாக்க, உங்களுடைய நடையும் நல்லதாகட்டும், அதே போன்று வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலன், நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு விட்டீர்கள், ஒதுக்கி விட்டீர்கள் என்பதாக, உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு இடம் தயாராக்கப்பட்டு விட்டது என்ற சுப செய்தி அந்த மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியான சிறப்புகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது நோயாளியின் நலன் விசாரிப்பதன் காரணமாக. கணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதீ கலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் என்னை படைத்திருக்கின்றான், ஃபஹுவ யஹ்தீன், எனக்கு நேர்வழி காட்டுபவன் அவன், ஃபஹுவ யுமீதுனி வஹுவ யஹ்தீன், அவன் எனக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியவன், என்னை மரணிக்க செய்யக்கூடியவன் அவன் அந்த ரப்பு தான் என்ற விடயத்தில் உறுதியாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வைதா மறைத்து நான் நோயாளியாக ஆகிவிட்டால் அவன் என்னை குணப்படுத்துவான் என்ற விடயத்தில் உறுதியாக இருந்தார்கள். நோயை தருபவன் அல்லாஹ், நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ். நோய் எங்களுக்கு வரலாம் கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் வந்ததுதான் நோய். அந்த நோய் ஏன் எங்களுக்கு வரமாட்டாது என்று சொல்ல முடியும்? எங்களுக்கும் வரலாம். வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது நோயாளிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று. என்ன சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? வைதா மரல்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளியாக ஆகிவிட்டால் அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான் என்று உறுதியான திடகாத்திரமான நம்பிக்கையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். நோய் வந்துவிட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நினைக்க வேண்டும், அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், அந்த சோதனையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த நோயை தந்து அல்லாஹ் பார்க்கின்றான், இவன் என்ன செய்கின்றான், பொறுமையை கடைபிடிக்கின்றானா என்று பார்க்கின்றான். நோயின் மூலமாக நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. பொறுமை இழந்தவர்களாக யாருமே ஆகிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபையிலே கேட்கின்றார்கள் ஒரு தினம், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய தினம் யார் உங்கள நோன்பாளி என்று கேட்கின்றார். அதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அன அல்லாஹ்வின் தூதரே நான் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் கேட்கின்றார்கள், ஃபமன் அத்தம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் யார் ஒரு நோயாளிக்கு உணவளித்தது என்று கேட்கின்றார்கள். எந்த சஹாபாக்களும் கையுயர்த்தவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யா ரசூலுல்லாஹ் அன என்று சொல்லுகின்றார்கள். ஃபமன் ஆத மின்குமுல் யௌம ஜனாசத்தன், யார் இன்றைய தினம் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டது என்று கேட்கின்றார்கள். அதற்கும் யாருமே உயர்த்தவில்லை. அதற்கும் ரசூலுல்லாஹி அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யா ரசூலுல்லாஹ் அன, அல்லாஹ்வின் தூதரே நான் தான் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் கேட்கின்றார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலன்,
யார் இன்றைய தினம் நோயாளியை சந்தித்தது என்று கேட்கின்றார்கள். அதற்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அதற்கும் நான் தான். சஹாபாக்கள் இந்த 4 விடயத்துக்கு கையை உயர்த்தல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தினார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபி இம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னah. யார் ஒரே நாளையில் இந்த 4 விடயங்களை செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறான பாக்கியங்களையும் எங்களுக்கும் அடைந்து கொள்ள முடியும். ஒரு நாளில் நோன்பு பிடிக்கிறது, அதுக்கு பின்னால் ஜனாசாவில் கலந்து கொள்வது, அதற்கு பின்னால் எங்களுடைய ஏரியாவில் எங்கே சரி ஒரு ஜனாசா இருக்கும், ஏரியாவில் ஜனாசாவில் கலந்து கொள்வது, அதே போன்ற ஒரு மிஸ்கீனை தேடி அதாவது சாப்பாடு கொடுக்கிறது, அதற்கு பின்னால நோயாளி இருப்பாங்க கட்டாயம். ஒரு ஊர்லையும் அதிகமான நோயாளிகள் இன்றைக்கு கிராமங்கள்ல நோயாளிகளை நலன் விசாரிப்பது, இப்படியாக ஒரே தினத்தில் 4 விடயங்களை செய்வோம் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமான உலமாக்களுடைய முடிவு என்ன தெரியுமா? ஜியாரத்துல் மரீல் ஜும்ஹூருல் உலமா அன்னஹு சுன்னா. அதாவது அதிகமான உலமாக்களுடைய அதிகமான புத்திஜீவிகளுடைய முடிவு என்னவென்றால் நோயாளிகளை நலம் விசாரிப்பது முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த ஏகோபித்த முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊதுல் மரீல வத்தபிஉல் ஜனாயிஸ். நீங்கள் ஜனாசாக்களை பின்தொடர்ந்துங்கள், ஜனாசாவோடு மையவாடி வரை கபிரிஸ்தான் வரை சென்று அவருடைய ஜனாசாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அது பங்கெடுத்துக் கொள்வதும் அதே போன்று நீங்கள் நோயாளிகளை நலன் விசாரிக்க வேண்டும். நோயாளிகளை அடிக்கடி நலன் விசாரிப்பதும் இருக்கின்றது. தத்குருக்குமுல் ஆஹிரா, உங்களை ஆஹிராவுடைய ஞாபகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அடிக்கடி நோயாளிகளை நலன் விசாரிக்க வேண்டும், அடிக்கடி ஜனாசாக்களில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் காரணம் என்றால் எங்களுக்கும் அது மௌத்துடைய மரணத்துடைய ஆஹிராவுடைய நினைவுகளை எங்களுக்கு அதிகமாக உண்டு பண்ணும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யகூல் யௌமல் கியாமா இப்ன ஆதம் மரில்து ஃபலம் தஉத்னி. ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், ஏன் என்னை நீ தரிசிக்கவில்லை என்று கேட்பான். அதற்கு மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீயோ உலக அக்தாருடைய இரட்சகன், எப்படி உனக்கு நோய் வர முடியும், எப்படி உன்னை சந்திக்கலாம் என்று கேட்பான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் அடியான் நோயாளியாக இருந்தான், ஏன் நீ அவனை தரிசிக்கவில்லை என்று கேட்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான் நோயாளியை நலன் விசாரிப்பதுடைய விடயத்தில். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜாஹத ஃபீ ஸபீலில்லாஹ் கான லாமினன். யார் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் அறப்போர் செய்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒமன் ஆத மரீலன் கான லாமினன். யார் ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க செல்கின்றார்களோ, நோயாளியை நலன் விசாரிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோயாளிகளை நலன் விசாரிக்கின்ற விடயத்தில். அதே போன்று நோயாளிகள் பொறுமையாக இருக்க வேண்டும். நோயாளிகள் கட்டாயம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் நோயாளியை நலன் விசாரிக்க செல்லும் பொழுதோ அவரோடு உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடிப்பது அல்ல, அவரோடு உலக விடயங்களை கதைப்பது அல்ல. இதனை இஸ்லாம் வரவேற்கவில்லை. நோயாளியை நாங்கள் நலன் விசாரிக்க செல்லுகின்றோம், சென்று அவரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவரோடு நல்ல விடயங்களை பேச வேண்டும்,
இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை பேச வேண்டும், இஸ்லாத்தை பேச வேண்டும். அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அதிகமாக நோன்பு, அதிகமாக திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. இப்படியான விடயங்களை துஆவுல இருங்க. இப்படியான விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாறாக துன்யாவுடைய விடயத்தையும் அவர்களுக்கு கவலை வரக்கூடிய விடயங்களை பேசுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்களுக்கு நோய் வந்து விட்டதா, வெறும் வைத்தியத்தை மட்டும் நீங்கள் நாட வேண்டாம். வெறும் வைத்தியத்தை மட்டும், மருந்தை மட்டும் மாத்திரம், டேப்லெட்டை மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டாம், வைத்தியரை மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்களுக்கு நோய் வந்து விட்டதா, ஒரு சதகாக்களை கொடுங்கள். சதகாவை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி முறையிட்டு கேளுங்கள், அழுது கேளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவருக்கு ஒரு நோய் வந்து விட்டதா, ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுப்பதே, ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுப்பதே, யா அல்லாஹ் எனக்கு இந்த நோய் வந்து விட்டது, இப்படியான ஒரு நோய் வந்து விட்டது, நீதான் சக்தி படைத்தவன் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு. எனவே அதற்காக இந்த குர்பானியை நான் உன்னுடைய பேரில் நிறைவேற்றுகின்றேன். யா அல்லாஹ் என்னுடைய இந்த நோயை அவசரமாக குணப்படுத்துவாயாக என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் நோயை கொடுத்திருக்கின்றான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது. வதுகுர் அப்துனா அய்யூப இத் நாதானி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது. பலரும் பல விடயங்களை அதற்கு தஃசீர் செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நோயில பீடிக்கப்பட்டிருந்தார்கள். எவ்வாறான நோய் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? தோல் நோய், பயங்கரமான ஒரு நோய். யாரும் கிட்ட கூட நெருங்க மாட்டார்கள். இரண்டு பேரை தவிர வேறு யாருமே நெருங்க மாட்டார்கள். ஒரு சில உலமாக்கள் சொல்லும் பொழுது அவருடைய 2 சகோதரர்கள் மாத்திரம்தான் அங்கே செல்வார்கள் அவரை பார்ப்பதற்காக வேண்டி. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நோயை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? அவருடைய தோழர், அவர் நபியாக வந்தவர் அந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அப்படியான பயங்கரமான ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்தான். எனவே அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், பொறுமையுடைய சிகரமாக இருந்தார்கள், பொறுமையை கடைபிடித்தார்கள். அவர்கள் ஒருபோதும் சொல்லல, அல்லாஹ் எனக்கா, நான் ஒரு நபியாக இருக்கும் பொழுது கூட எனக்கா இந்த நோயை அல்லாஹ் தர வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயுமே அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை காணவில்லை. எனவே எங்களுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான், சிறிய பாவங்களை என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நோயை தந்து, ஒரு காய்ச்சல், தலைவலி, இதே போன்ற ஒரு பயங்கரமான ஒரு நோயை தந்திருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் கொண்டு விட்டான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஏன் எங்களை அப்படியே சுத்தப்படுத்தி, எங்களை அப்படியே கழுவி, மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கைக்கு எங்களை எடுக்கப் போகின்றான் என்பதுதான் அர்த்தம் சகோதரர்களே. அதனால் யாரும் மனம் தளர வேண்டாம், மனம் தளரக்கூடாது. மனம் தளர்வது இஸ்லாத்தில் இல்லை. நாங்கள் உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, ஏதோ மௌத்தாகத்தான் வந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு நோயை தந்துவிட்டால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் எங்களை எடுக்கப் போகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்கள் நினைத்து பொறுமையாக இருந்து கொள்வோம். எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு நோய் தந்திருக்கின்றானா, அந்த நோயை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டி கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதற்குரிய பிரதியுபகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய கிராமங்களில், எங்களுடைய குடும்பங்களில் நோயாளிகள் இருந்தால் அந்த நோயாளிகளை நலன் விசாரித்து அவர்களுக்கு எங்களால் முடியுமான தொகைகளை கொடுத்து நாங்கள் அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று எங்களுடைய கண்ணியத்துக்குரியவர்களே, கிராமத்தில் ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நோயாளியாக இருக்கின்றார், அவருக்கு பல கோடிக்கணக்கான பணம் தேவை. எனவே நாங்கள் இதனை பாக்கியமாக
நினைப்போம். எங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த தொகைகளை கொடுத்து அவருடைய நோய்க்காக உதவி செய்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய நோயை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக குணப்படுத்துவானாக. அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.